துஹி அப்பிரதிகதா யயாத்மா சுப்ரசீததி. பகவானே, எனக்கு உன் மேல உன்னதமான இடையூறு இல்லாத அன்பு வேணும். அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனை. குந்தி மகாராணி பிரார்த்திக்கிறார். பாகவதத்தில் மிக அற்புதமான பிரார்த்தனைகள்லாம் பிரபுபாத் அடிக்கடி இதை பாடுவார். குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள் 8வது அத்தியாயத்தில் முதல் காண்டத்தில் இருக்கு. அதில் குந்தி மகாராணி பாடுறா. அப்படி என்ன பாடுறாருன்னா, துவயி அனன்யமே விஷயோ மதுபதீர் அசக்ருத் ரதீர் உதன்வகத் அத்தா கங்கே வௌகம் உதன்வதி. எப்படி ப்ரே பண்ணுறாருன்னா, பகவானே மதுபதி, கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் மதுபதி, மதுரனுக்கு பதி. அது இல்லாமல் எல்லா நெக்டர், அமிர்தத்தில் உன்னதமானது மது அப்படின்னா நெக்டர், ஹனி, அதுக்கு பதி. என்னுடைய பிரார்த்தனை ரதீர். என்ன அப்படின்னா, எனக்கு உன் மேலே ஈர்ப்பு வேணும். எந்த மாதிரி ஈர்ப்பு? கங்கே வௌகம் உதன்வதி. கங்கா ஓடுது இல்லையா, கங்கோத்ரியிலிருந்து கிளம்பி இங்கே உத்தரப்பிரதேசிலிருந்து மத்திய பிரதேசெல்லாம் ஜார்க்கண்டெல்லாம் அப்படியே இங்கே வெஸ்ட் பெங்கால்லாம் இங்கே கங்கா சாகரத்துக்கு போகுது. யாரும் எதுவும் மோட்டர்லாம் வைக்கல. நம்ம வீட்டில் கீழேருந்து மேலே போகணுன்னா மோட்டர் வைக்கணும். பட் கங்கை எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக ஃப்ளோ ஆகுது. ஸோ குந்தி மகாராணி சொல்கிறா, எனக்கு அந்த மாதிரி எனக்கு மேலே பக்தி வேணும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கும். ஸோ குருவாயூருக்கு வரும்போது நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ப்ரிசைடிங் டீட்டீஸ் குருவாயூரப்பன் கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனை, நம்மளுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. ஏன்னா பிரபுபாதர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லாருமே ஆனந்தத்துக்காக ஏங்குறாங்க. அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, இது பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், அது பண்ணால் சந்தோஷமாக இருக்கணும்னு. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல, பக்தி பண்ணால் எல்லா சந்தோஷம் அதில் வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்போ உங்ககிட்ட 1,00,000 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த 1,00,000 ரூபாவில் என்னெல்லாம் இருக்குது? 10,000 இருக்குது, 1000 இருக்குது, 100 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் தனியாக 10 ரூபா போக தேவையில்லை, 100 ரூபா போக தேவையில்லை, 1000 ரூபா போக தேவையில்லை. கரெக்டா? 1,00,000 எல்லாத்தையும் அடங்குது இல்லையா? அதே மாதிரி பகவான் நாராயணர் கிருஷ்ணர் நம்மகிட்ட இருந்தார் அப்படின்னா எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஹரே கிருஷ்ணன். ஸோ இதுதான் ஒரு பக்தனுடைய புத்திசாலித்தம். பக்தன் பகவான் நம்மளோட இருந்துட்டா எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ குருவாயூர் ரொம்ப ஒரு உன்னதமான அற்புதமான பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாமம். இந்த விக்கிரகம் சாதாரணமாக இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்கள், திவ்ய க்ஷேத்திரங்கள், திவ்ய தாமங்கள் இதெல்லாம் போகும்போது நம்முடைய குறிக்கோள் அங்கே இருக்கக்கூடிய ப்ரிசைடிங் டீட்டீஸ் விக்கிரகங்களுடைய ஆராதனை, அவருடைய தரிசனத்துக்காக வரோம். ஆனால் பிரபுபாதருடைய கருணையில் அந்த தரிசனம் எடுக்கும்போது நமக்கு அவரை பற்றி கேட்டிருந்தா இன்னும் நம்மளை அந்த தரிசனம் இன்னும் பர்ஃபெக்டாக பூர்ணத்துவமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை கேட்டுட்டு அப்புறம் தரிசனுக்கு போகிறோம். ஸோ குருவாயூருடைய விக்கிரகம் அவர் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் நாராயணருடைய ரூபத்தில் இருக்கணும். கிருஷ்ணர்னா அவர் உன்னி, இங்கே மலையாளத்தில் உன்னின்னா குட்டி,
குட்டி கிருஷ்ணர், ஆனால் நாராயணருடைய ரூபம். இது யாருக்கு இந்த மாதிரி ரூபம் கொடுத்தாரு அப்படின்னா, இப்போ ஜென்மாஷ்டமி வரப்போகுது. பக்தர்கள் வந்து நீங்கள்லாம் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கணும். 100 கதைகள் இருக்குது. டெய்லி ஒரு கதை படிக்கணும். கிருஷ்ணா புக் 10வது ஸ்கந்தத்துடைய முக்கியமான இது கிருஷ்ணா புக், பிரபுபாத் எழுதுது. ஸோ அங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக பகவான் பிறக்கிறார். அப்படி பிறக்கும்போது பகவான் வந்து முதல்ல வந்து அவர் என்ன மாதிரி காட்சி கொடுத்தாருன்னா, பெரிய நாராயணர் 4 கை நாராயண ரூபத்தில் சயனத்தில் அவர் காட்சி கொடுத்தார். ஸோ அதை பார்த்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. ஆஹா, உடனடியாக கம்சன் வந்து பார்த்தா என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்து, நீ வந்து சாதாரண குழந்தை மாதிரி மாறிடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை நினச்சிக்கிற. அப்படி தென் ஹி பிகம்ஸ் லார்ட் கிருஷ்ணா. ஸோ குருவாயூரப்பன் தர்ஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் டு தேவகி. இந்த 4 கைகள் உள்ள கிருஷ்ணருடைய நாராயண ரூபம் வாஸ் கிவன் டு தேவகி. ஸோ இந்த விக்கிரகத்துடைய கதை எப்படி அவர் வந்தாங்க அப்படின்னா, என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிரம்மாண்டத்துடைய பதும கல்பம், பிரம்மாவுடைய ஒரு நாளை கல்பம் என்று சொல்லப்படுது. பகவத்கீதையில் சகசிர யுக பரியந்தம் அகரியத் பிரம்மணோ விதுகு ராத்திரியுக சகசிராந்தம். இப்போ நமக்கு என்ன, காலையில், மதியம், நைட்டு, சாயங்காலம், நைட்டு, திரும்பி காலையில், அப்புறம் வாரம், அப்புறம் மாதம், அப்புறம் வருஷம், அப்புறம் செஞ்சுரி, அப்புறம் மிலனியம், அப்புறம் யுகம். அப்படி 1000 யுகங்கள் வந்து பிரம்மாவுடைய 12 மணி நேரம். அந்த மாதிரி 12 மணி நேரம் தூங்குவார். இதுதான் கல்பங்கிறது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஸ்வேத வரக கல்பம். இந்த கல்பத்தில் வரகதே அவதரிச்சிருக்கார். அதனால் இது ஸ்வேத வரக கல்பம். ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அது வந்து அந்தந்த அவதாரத்துடையது. இது வந்து பத்மகல்பம் அப்படின்னா பிரம்மா முதல் நாள். இப்போ அவருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 51வது வயசு அவருக்கு. நான் பெரிய ஆளே, நான் 60 வயசில் இருக்கேன். அவரோட 50 வயசு, நம்ம 50 வயசு கணக்கே இல்லை. அவருடைய ஒரு நாளே 4.32 பில்லியன் இயர்ஸ் ஒரு நாள். ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த பத்ம கல்பத்தில் நாராயணரே இந்த குருவாயூரப்பனை பிரம்மாவுக்கு அர்ச்சனை செய்கிறதுக்காக கொடுத்தது. நாராயணரே இவன் பர்சனலி. ஏன்னா பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி அசோசியேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, விக்கிரகங்கள் மூலமாக. அர்ச்சசீலே விஷ்ணு. ஸோ பக்தர்கள் அவங்க வந்து பகவான் வந்து அவரோட இல்லை அப்படின்னா விக்கிரகங்களுக்கு ஆராதனை பண்ணால் பகவானுக்கு நேரடியாக ஆராதனை பண்ண மாதிரி அர்ச்ச விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிரபுபாதர் சொல்கிறார் விக்கிரகங்கள் அப்படின்னா, இது வந்து உதாரணம் சொல்கிறார், போஸ்ட் பாக்ஸ். கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறீங்க. உங்களுடைய உங்கள் நண்பன் வந்து எங்கேயோ இருக்கார், பெங்களூரில் இருக்கார், நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க. கடிதம் எழுதிட்டீங்க, அட்ரஸ் போட்டிங்க. என்ன பண்ணணும்? அந்த கடிதத்தை எங்கேயா இருக்கிற ஓட்டையில் கொண்டு போய் போட்டிங்கன்னா போயிடுமா? கரெக்டாக போகாது. என்ன பண்ணும்? சிவப்பு கலரில் இந்த மாதிரி பின்கோடெல்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அப்புறம் போஸ்ட் மாஸ்டர் வருவார், அதை எடுப்பார், போஸ்ட் ஆஃபீஸ் போகும், அது கரெக்டாக செக்ரிகேட் ஆகி எங்கே போகணுமோ போயிடும். விக்கிரகங்கள் வந்து போஸ்ட் பாக்ஸ் மாதிரி. அவங்க வந்து பகவானுடைய நேரடி பிரசன்ஸ் அவங்க. ஸோ அவருடைய ஆராதனைக்காக பிரம்மா வந்து ஆராதனை செய்கிறார். இப்போ எப்படி இங்கே வந்தார் அது முக்கியம். ஸோ பிரம்மா வந்து ஆராதனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சுத்தப்பா பிரிஷ்ணி அப்படின்னு பகவானுடைய பக்தர்கள் கணவன் மனைவி
குடும்பஸ்தர்கள். அவங்க வந்து பயங்கர கடுந்தவம். என்ன தவம்னா, பகவானே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும். ஸோ பயங்கர கடுந்தவம் இருக்காங்க. அவங்க வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பகவானை அடைய வேண்டும் என்றால் மனித பிறவியில் தபோ திவ்யம் புத்திரக ஏன் சத்வம் சுத்தையே பிரம்ம சௌக்கியம் துவனந்தம் அப்படின்னா, ஒருவன் கடும் தபஸ்யம் செய்யணும். அப்படின்னா என்னங்கன்னு, நம்ம வேலை பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ நேரம் வேலை பண்ணுறோம்? 18 மணி நேரம். பெங்களூருக்கெல்லாம் போனீங்கன்னா 20 மணி நேரம் வேலை பண்ணணும். நானே 10 வருஷம் முன்னாடி 17 மணி நேரம்லாம் வேலை பண்ணியிருக்கேன், கிருஷ்ணவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் முட்டாள்தனம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ தபஸ்யம் பண்ணுறோம், ஆனால் தப்பாக பண்ணுறோம். நம்மளுடைய உடம்பிற்காக, நம்மளுடைய புலனின்பத்திற்காக பண்ணுறோம். அது கடைசியில் வந்து என்ன ஆகும்? உடல் அழிவுக்கு தான். எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் தூங்காமல் இப்படியெல்லாம் தபஸ்யம் பண்ணியிருக்காங்க. கடைசியில் என்ன ஆகும்? அப்புறம் ஆனதுக்கப்புறம் வயிறு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், ஆப்ரேஷனு, அது இது. ஸோ தே டோன்ட் நோ தபஸ்யா ஷுட் பி டன் டு ரியலைஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணரை உணர்வதற்காக நாம் தபஸ்யம் செய்யணும். ஸோ சுத்தப்பா கிருஷ்ணியும் ரொம்ப கடுமையாக தபஸ்யம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பகவானே எங்களுக்கு அருளை கொடுங்க, எனக்கு குழந்தையா நீங்கள் வரணும்னு 3 தடவை சொல்லிடுறேன். நம்ம ஆசைப்படும்போது கவனமாக ஆசைப்படுறோம். என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிடுவார். என்ன பண்ணார்? சரி நான் வருவேன், 3 தடவை வருவேன் குழந்தையா அப்படின்னு. அப்போ சுத்தப்ப கிருஷ்ணிக்கு கிருஷ்ணகர்பா, அதிதி கஷ்யப்பருக்கு வாமனரா, அவங்களே வர்றாங்க. அதுக்கப்புறம் வசுதேவர் கிருஷ்ணரா, தேவகிக்கு கிருஷ்ணரா வரும். இப்படி பிரம்மரே வந்து அவங்க தபஸ்யம் பண்ணி ரொம்ப மனம் குளிர்ந்து அந்த விக்கிரகத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. யார குருவாயூரப்பன் அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்போ சுத்தப்பா கிருஷ்ணி அவங்க வச்சுக்கிற வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது கஷ்யப்ப அதிதிக்கு வர்றது. அதுக்கப்புறம் வசுதேவர் தேவகி. அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னா தௌமியா, பாண்டவர்களுடைய குரு. அப்படி கொடுத்து அந்த விக்கிரகம் வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கப்படுது. 5000 வருடத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்தார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்டு கிருஷ்ணரே துவாரகையில் ஒரு கோயில் கட்டி இந்த குருவாயூரப்பனை வணங்கினாங்க. ஹரே கிருஷ்ணன். முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தா சர்வம் பிரவர்த்ததே. ஸ்வயம் பகவானே இந்த குருவாயூரப்பனை வணங்கியிருக்காரு. ஹரே கிருஷ்ணன். பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர்ஃபுல் டிடி. ஸோ இப்படி அவர் வந்து குருவாயூரப்பனை வணங்கி அப்புறம் நாட்கள் ஆக ஆக உத்தவன், அவருடைய நெருங்கிய நண்பன், இஸ் கசின் ஆல்சோ, உத்தவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த கலியுகம் தோன்றும் பொழுது நான் என்னுடைய லோகத்திற்கு போயிடுவேன், மறைஞ்சிருவேன். அப்போ உத்தவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ கலியுகமா? கலியுகமா அப்படின்னு. நம்மெல்லாம் கலியுகத்தில் இருக்கங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். இட் இஸ் கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்தியேக்கோ மகான் குண. கலியுகம் வந்து குறைகள் நிறைந்த யுகம். என்னங்க அப்படின்னா ஃபுல்லாக கஷ்டம்தான். அந்த கஷ்டத்துலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி மாற்றிட்டே இருக்கோம். ரைட். ஆனால் வந்து கலியுகம் வந்து ரொம்ப கடினமான யுகம். ஸோ உத்தவருக்கு வந்து கேட்குறாரு, கிருஷ்ணா நீ போயிட்டேன்னா கலியுக மக்களுக்கெல்லாம் என்னப்பா ஆக போகுது? பிராயேன அல்பாயுஷக சப்ய கலவஸ்மின் யுகே ஜனக மந்த சுமந்த மதையோ மந்த பாக்ய உபதிருத்தா. கலியுகத்தில் எல்லாரும் ரொம்ப அல்ப ஆயுசு, ரொம்ப கடினம், ரொம்ப துரதிர்ஷ்டசாலிகள், ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்க. எப்போவுமே எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆவாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே டிஸ்டர்ப் ஆகிடுவோம், சிம்பிளாக டிஸ்டர்ப் ஆகிடுவோம். உபதிருத்தா பிக்கஸ்ட்டு
மிஸ்கிவிங் ஆஃப் கலியுகா என்னன்னா உபத்ருதா. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன கதி கிருஷ்ணா அப்படின்னு உத்தவர் கேட்குறார். சொல்கிறாரு, உத்தவா, இந்த விக்கிரகம் குருவாயூரப்பன், இந்த டிடி நாராயணர், இந்த நாராயணை வழிபட்டாங்கன்னா எல்லா இன்னல்களிலிருந்தும் விடுபட்டுருவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் இந்த விக்கிரகத்தை நீ வந்து சரியான நான் மறைந்ததுக்கப்புறம் இந்த விக்கிரகம் வெண்ட் இன்சைட். ஏன்னா துவாரகையே சப்மர்ஜ்ட் இன் த ஓஷன். தெரியும் இல்லையா? துவாரகை என்னாச்சு? சமுத்திரத்தில் மூழ்கிடுச்சு. 16,108 அரண்மனைகளும் அப்படியே போயிடுச்சு. இதுதான் பௌதிக உலகம். ஸோ போனதுக்கப்புறம் வருணதேவருடைய அடைக்கலத்தில் இந்த குருவாயூர் நாராயணர் இருந்தார். விக்கிரகம் வாஸ் வெல் ப்ரொடெக்டட். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், உத்தவா, ப்ரஹஸ்பதியுடைய உதவியை நீ உபயோகித்து மற்றும் வாயுதேவனின் உதவியை உபயோகித்து இந்த விக்கிரகத்தை சரியான இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். 21 சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறார். ஸோ அப்போ உத்தவர் வந்து வாயுவையும் ப்ரஹஸ்பதி அப்படின்னா குரு, நம்மளுடைய கிரகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து குரு அப்படின்னு நம்ம கட்டத்தில் சொல்லுவாங்க. அவங்க குரு இப்போ இங்கே இருக்காங்க, ராகு இங்கே இருக்காரு, எது குரு இஸ் ப்ரஹஸ்பதி. தேவர்களுடைய குரு, நம்மளுடைய குரு பிரபுபாதர். அந்த மாதிரி தேவர்களுடைய குரு ப்ரஹஸ்பதி குரு. ஸோ இவங்க 2 பேருமே, உத்தவர் போய் இவங்க 2 பேருக்கிட்டேயும் தாழ்மையாக, கிருஷ்ணர் எனக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்துருக்காரு, இந்த விக்கிரகத்தை சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ இவங்களும் குருவும் வாயு போகிறாங்க. அங்கே எங்கே போய் கடைசியில் நாரதருடைய உதவியையும் உபயோகித்து இவங்க 3 பேரும் போய் அப்படியே வர்றாங்க. அவங்க தென்னிந்தியாவுக்கு வராங்க. சவுத் இந்தியா இஸ் தென்னிந்தியா, கரெக்டாக? தெற்கு தானே, தென்னிந்தியாவுக்கு வராங்க. வரும்போது அப்போ தான் கேரளாவை உருவாக்கி பரசுராமர் இங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்போ பரசுராமரை சந்தித்து குரு, வாயு, நாரதர் இந்த விக்கிரகத்தை சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வர்றாரு, இந்த இடத்துக்கு தான் வர்றாரு. இங்கே வரும்போது சிவனும் பார்வதியும் தபஸ்யம் செய்துட்ருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கிருஷ்ணனுடைய உன்னதமான பக்தர்கள். சில சமயத்தில் தென்னிந்தியாவில் எல்லாம் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. சிவபெருமானும் முழுமுதற் கடவுள் அப்படி சைவர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் முழுமுதற் கடவுள்னு அவர் ஏன் தபஸ்யம் பண்ணுறாரு? பார்வதி தேவியே கேட்குற, அப்படி நீ யாரை தபஸ்யம் பண்ணுற? நான் தான் நினைக்கிறேன் நீ தான் முழுமுதற் கடவுள்னு. ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம் அப்படின்னு பத்மபுராணத்தில் சிவபெருமான் சொல்கிறார். விஷ்ணுவை ஆராதனம் பண்ணிகிட்ருக்கேன். ராமச்சந்திர ராமா, ராம ராம ராமேதி ராமே ராமே மனோரமே அப்படின்னு சிவபெருமான் வந்து 2 பேரும் உட்கார்ந்து இந்த ஒரு தீர்த்தம், நம்ம போவோம் குருவாயூரப்பன் கோயிலில் அந்த தீர்த்தம் இருக்கும், இந்த தீர்த்தத்தில் உட்காந்துட்டு தபஸ்யம் பண்ணுறாங்க. அப்போ நாரதரும் குருவும் வாயும் பரசுராமரோட வந்து இந்த இடத்துல நாங்கள் பிரதிஷ்டை பண்ணணும்னு. பட் இவர் இங்கே இருக்காரே. அப்போது சிவபெருமானும் பார்வதியும் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம், இந்த இடத்த நீங்கள் உபயோகித்து குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க. இது வந்து பாகவதத்தில் இப்போ இருக்கக்கூடிய குளம் வந்து சின்னதாக இருக்குது, ருத்ர தீர்த்தம். இட் இஸ் மென்ஷன்ட் இன் பாகவதம் 4வது காண்டத்தில். பிரச்சேத்தர்கள் வந்து இங்கே தபஸ்யம் பண்ணாங்க இந்த இடத்துல. இட்ஸ் அ ஹியூஜ் தீர்த்தம், ருத்ர தீர்த்தம். ஸோ அந்த சமயத்தில் இட் இஸ் அ வெரி ஹியூஜ் பிளேஸ். ஸோ அவங்க வந்து இங்கேருந்து அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. அதுதான் மம்மியூர். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ
அந்த இடத்த கொடுத்து குருவாயூரப்பனை இங்கே தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு. ஸோ பரசுராமர் குருவோட வாயோட வந்து இங்கே இந்த விக்கிரகத்தை சிவபெருமான் கொடுத்த இடத்துல இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த நாராயணனுடைய பேர் என்ன, குருவும் வாயூரும் சேர்ந்ததுனால குருவாயூர் அப்பன். அப்பனுங்கிறது என்ன அப்படின்னா மலையாளத்தில். ஸோ குருவாயூரப்பன் சுப்ரீம் லார்ட், குரு ஆயுரால் பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு இங்கே பண்ணது. ஸோ அதனால் சாஸ்திரங்கள் என்ன கொடுத்துருக்குன்னா, குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணிவிட்டு மம்மியூர் சிவபெருமானுடைய தரிசனம் பண்ணலை அப்படின்னா முழு பலன் கிடைக்காது. நமக்கெல்லாம் முழு பலன் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ போய் வில் கோ அண்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரும், போய் சிவபெருமான தரிசனம் எடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து குருவாயூரப்பனை தரிசனம் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. பக்தியில் குருவாயூரப்பனுக்குடைய பக்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து நம்ம மேபி கொஞ்சம் நேரம் கீர்த்தன் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு we will do our today's program. ஸோ பக்தனுடைய முக்கிய பக்தியுடைய சங்கம் எதற்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உண்மையான தீர்வு காண்பதற்காக. இப்போ வந்து நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். இந்த கலியுகம், இந்த பௌதீக உலகமே பிரச்சனைகள் நிறைந்த உலகம் இல்லையா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னது பிரச்சனைகள். பிரச்சனைகள் இல்லாத ஒரே மனிதன் யாருன்னா பகவான் மட்டும்தான் இருப்பார். ஸோ பக்தர்களும் பகவானுடைய அடைக்கலம் எடுக்கும்போது அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், பட் ஆனால் பாதிக்கப்பட மாட்டாங்க. தபந்தி விவித ஸ்தாப நயேதான். என்ன சொல்லப்படுதுன்னா, கபிலமுனி வந்து தன்னுடைய தாய் யார், தேவஹூதி சொல்கிறாப்படி, என்னுடைய பக்தர்கள் மதாஸ்ரய கத மிருஷ ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவித ஸ்தாப ஏதான் மத் கத சேத்தா மத் கத சேத்தா. என்னுடைய பக்தர்கள் எப்போதுமே என்னுடைய உணர்வில் இருக்காங்க, என்னை பற்றி கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, என்னுடைய கதையில் என்னுடைய இதை பற்றி கேட்கறதுக்கு எப்போவுமே ஆவலாக இருக்காங்க. இதுதான் ஒரு பக்தனுடைய இது. சாதாரணமாக கேட்கும்போது மாயா வந்து வேலை பண்ணும். தெரியுமா எப்படி வேலை பண்ணணும்னு? தூங்கிடுவான். மாயா பக்தர்களை எப்படி தாக்கும்னா, எங்கெல்லாம் கதா நடக்குதோ கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் தூக்கம் கொடுத்துரும். அப்போ என்னாகும், கதா போகும், கொரட்டையும் வரும். ஆனால் பக்தர்கள், பகவான் சொல்கிறாரு, மதாஸ்ரய கத மிருஷதி. என்னுடைய கதையை கேட்டு என்னுடைய பக்தர்கள் டிலைட்டட், மிக பரவசம். அப்புறம் ஸ்ருண்வந்தி கதயந்தி ச, என்னை பற்றி கேட்பார்கள், என்னை பற்றி பாடுவார்கள், என்னை பற்றி பேசுவார்கள். தபந்தி விவித ஸ்தாப ஏதான். இன்னல்கள் இருக்கும், ஆனால் பக்தர்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. அது வந்து அவங்கள பாதிக்க. ஏன்னா மதாஸ்ரய சேத்தா, அவங்களுடைய உணர்வில் எப்போவுமே பகவான். ஸோ அதனால் 2 நாள் நீங்களாம் 18 நாள் பகவத்கீதையை கேட்டு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க. 2 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துடுங்க. என் வீட்டை பூட்டிகிட்டு வந்தேன்னா அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு, என்னது
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. உற்சாகமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிக்கிறது. 16 மாலை ஜபம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மாலை இருக்குது, இங்கே நமக்கு கவுண்டர் இருக்குது, இல்லைன்னா மாலை வாங்கிக்கோங்க. 16 மாலை ஜபம் பண்ணுங்கள். பகவானுடைய தர்ஷனம் எடுங்க. வேலை பிரசாதம் வந்துடும். அந்தந்த இடத்துக்கு ப்ரோக்ராம் கொடுத்த மாதிரி போயிட்டு வந்துடுவோம். இப்படி ஆனந்தமாக பகவான் பக்தர்களுடைய சங்கத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? பக்தி கிடைக்கும். ஸ்ரத்தா ரதிர் பக்திர் அனுக்கிரமிஷ்யதி. பக்தர்களுடைய சங்கத்தில் நமக்கு பொக்கிஷம் கிடைக்கும். என்ன பொக்கிஷம்? பக்தி கிடைக்கும். இது வேற எங்கேயும் கிடைக்காது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அது இதுன்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். 2 கிலோ இது, 4 கிலோ இதுன்னா அப்படின்னு கண்ணு திறந்தீங்கன்னா டிங்குன்னு பெல் அடிக்கும். ஆனால் பக்தி மட்டும் ஆர்டர் பண்ண முடியாது. சரிங்களா? பக்தி பக்தர்களுடைய சங்கத்தில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 நாள் பக்தர்களுடைய சங்கத்தில் எல்லாத்தையும் மெய் மறந்து நாமம் ஜபிக்கிறது, பகவானை பற்றி கேட்கறது, தரிசனம் எடுக்கிறது, எல்லா முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகிறது. இது வரும். மழை வரும், அது பாட்டி வரும், அது பாட்டி போயிடும். நம்ம பாதிக்காமல் பகவானுடைய சேவிடுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீ குருவாயூரப்பன் கி, குருவாயூர் தாம் கி, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி, கர்த்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, நிதாய் கௌர பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் யாருக்காவது? எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ பிரசாதம் ரெடியா? ஓகே, சரி. பிரசாதம் இப்போ சாப்பிட்றலாம். இப்போ மழையும் வருது இல்லை பிரபு? ஸோ அதனால் we will have பிரசாதம் and immediately we will go to Mamiyur temple, then our morning program will start. Hare Krishna.